Okay, welcome back. In this video, we are going to see how to step out the poverty. ஆக்சுவலாக நான் என்ன இந்த போர் இந்த கேட்டகரியில் இருக்க போகணும்னு கேட்குறீங்களா? இட்ஸ் நாட் சிம்பிள் திங். நிறைய டைம் தேவைப்படும், எஃபோர்ட்ஸ் தேவைப்படும், லாட்ஸ் ஆஃப் வில் பவர் தேவைப்படும். இதெல்லாம் நீங்கள் போட தயார்னா லெட்ஸ் கோ இன் டு திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட், சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட். இதை சேஞ்ச் பண்ணாமல் எந்த ஒரு பீப்புளாலையும் இதுலேயும் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. நம்ம லைஃப்பில் எந்த விஷயம் நடந்தாலும் ஏதோ ஒரு ஃபினாமினல் நடக்குதுன்னா இதுதான் நம்ம தலைவிதி, இதான் நம்ம ஃபேட்டுன்னு சொல்லிட்டு நார்மலைஸ் பண்ணிட்டு போகக்கூடாது. இந்த விஷயம்லாம் நம்மளால் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமையோ இல்லை நம்ம போவர்ட்டி லைனை விட்டு வெளியே வர முடியாது. திங்க் அபவுட் மணி. நம்ம மணியை பற்றி நிறையா படிக்கணும், நிறையா பேசணும், நிறையா தெரிஞ்சுக்கணும், நிறையா மணியை பற்றி திங்க் பண்ணணும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, த்ரூ அவுட் யுவர் ஜேர்னி இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. தென் ஸ்டார்ட் பட்ஜெட்டிங். ஒரு பட்ஜெட் இல்லாமல் எவ்வளோ மணி உங்ககிட்ட வருது, எவ்வளோ மணி நம்ம விட்டு போகுது அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டா உங்ககிட்ட இருக்காது. ஒரு பட்ஜெட் நீங்கள் போட்டால் தான் உங்கள் மணி வந்து ப்ரோக் ஆகாமல் இருக்கிறத உங்களால் தடுக்க முடியும். அது இப்படிலாம் நம்ம கையில் இருக்கிற மணி வந்து எங்கே போகுதுன்னு தெரியாது. ஏனாவதான நம்ம வந்து செலவு பண்ணிடுவோம். ஈவன் டூ ஹையர் பொசிஷனில் இருக்கிற மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் கூட அவங்களோட பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட் வைஸ் தான் அவங்க மணி வந்து செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணுறதுன்றது ஒரு ஈஸியான விஷயம், ஆனால் பீப்புள் அதை விரும்ப கூட செய்வாங்க. ஸ்டார்ட் மேக்கிங் பட்ஜெட். பட்ஜெட் போடுற அளவுக்குலாம் என்கிட்ட பணம் இல்லடா, என்கிட்ட ஒரு 5 ரூபா தான் இருக்குது, வாட் எவர், மணி இஸ் மணி. 5 ரூபாய் எப்படி செலவு பார்த்து நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் மேக் பண்ணணும் கண்டிப்பாக. அப்படின்னா 5 ரூபா என்ன பண்ணுவீங்க, கரெக்டாக என்ன போவீங்க, என்ன வாங்கி சாப்பிட்டு போயிடுவீங்க. பட் அந்த 5 ரூபான்றது சிம்பிளான விஷயம் கிடையாது. ஸோ சொல்ல வரது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். மற்ற இது கூட நம்ம தவிர்த்துலாம். அந்த பட்ஜெட் இல்லாமல் வந்து நம்ம ஒரு மணி எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ பட்ஜெட் வந்து ஃபஸ்ட்டு மேக் பண்ணுங்க. அண்ட் நம்பர் 3, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். இதை பற்றி நம்ம போன வீடியோவில் வந்து ரொம்ப டீப்பராக போய் பேசியிருப்போம். ஸோ அதை போய் பார்க்கணும்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, கன்சிடர் ஆன் ஸ்மால் திங்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது கண்டிப்பாக. அது வந்து நம்ம கையில் கிடையாது, அது நடக்க வேண்டியது நடந்து தான் ஆகணும். பட் உங்களால் எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத உங்களால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கண்ட்ரோல் வாட் இஸ் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ். தென் நம்ம வந்து நம்ம முடியாத விஷயத்தை பற்றி பேசலாம். அதே மாதிரி நம்ம மைண்ட் செட், நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம மீறி எதுவும் நடக்க போது கிடையாது. எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இப்போலாம் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. விட்டு நம்ம கைக்கு மீறினதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிக்கிறத விட்டு சின்ன சின்ன விஷயம் இதுமாரி விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம பெட்டர் ஆகலாம். தென் மேக் ஏ பிளான். உங்கள் பாவர்ட்டியில் என்ன கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் எடுத்து அதை வந்து உங்கள் லைபிலிட்டி கூட கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல ஸ்டேக் ஆகி நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் அது மூலமாக வர சுச்சுவேஷன் வந்து உங்களால் பிளான் பண்ண முடியும். ஒரு சுச்சுவேஷன் வந்து முன்னாடியே பிளான் பண்ணல, அதில் நம்ம ஈஸியாக வெளியே வர முடியும். ஸோ மிஸ்டேக்ன்றது எவ்ரி பீப்புள் பண்ணுறது தான், அதாவது லேர்ன் பண்ணுறத மனித இயல்பு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாப் த டெப்ட். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இன்கம் வருது, அந்த இன்கமோட நீங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இருக்கிற இடத்த விட்டு கண்டிப்பாக மேலே போக முடியாது. வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டெப்ட்ல நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வெளியே வரதுன்றது தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது ஃபர்ஸ்ட் திங்காக இருக்கணும். நீங்கள் மந்த்லி ஒரு இன்கம் வருதுன்னா இன்கம் வந்து எங்கே நீங்கள் பட்ஜெட் போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சு அந்த மணி எங்கே போகுது அப்படின்றது. அதில் நமக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் வந்து கட் பண்ணாலே நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா மணி நிறையவே கையில் நிற்கும். அதை வச்சு நம்ம வந்து நம்ம டெப்த்தை வந்து பே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம டெப்த்தை கிளியர் பண்ண தான் நம்மளோட ஃபஸ்ட்டு கோலாக இருக்கும் இந்த பாவர்ட்டி லைன் விட்டு வெளியே வரது. பில்லியனர் மட்டும் எப்படி இருக்க வரைக்கும் அவங்களோட வெல்த்தும் சரி, அவங்களோட மணியும் சரி வளர்ந்துனே போகுது. அவங்களோட ஒரு இயர் ஏறும்போது அவங்களோட மணி 10x 20x வந்து க்ரோத் ஆகினே போகுது. ஸோ இதெல்லாம் எப்படி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டெப்த் நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம டெப்த்தை முதல்ல நம்ம கிளியர் பண்ணிட்டாலே நம்ம டெப்த்து கட்டுற மணி நம்ம மாதம் நம்ம கையில் தான் இருக்கும். அந்த மணியை வந்து எதனா ஸ்டாக்ஸ்லையோ ஃபண்ட்ஸ்லையோ ஈக்விட்டிலையோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம வந்து பிளைண்டாக எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கும் நிறைய லேர்ன் பண்ணுற விஷயம் இருக்குது. ஸோ எல்லாமே லேர்ன் பண்ணி தான் செய்யணும். நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ் அண்ட் எஜுகேஷன். நம்மளை வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு நம்மகிட்ட மணி தேவைப்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவைப்படும். பட் நம்மளால நிறைய விஷயத்தை வந்து ஃப்ரீயாகவே பண்ண முடியும். இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. நம்ம என்ன ஃபிசிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி பார்த்தா தான் என்ன சப்ளிமெண்ட் நமக்கு தேவைப்படும். பட் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம நாலேஜ் வந்து ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ண முடியும். அது எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இட்ஸ் நாட் அபவுட் த மணி, இட்ஸ் அபவுட் த டைம். நம்மளே அப்டேட் பண்ணும்போது அங்கே வந்து நம்ம எந்த அளவுக்கு டைம் நம்மளுக்கு கொடுக்குறோம், நம்மளை அப்டேட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு டைம் நம்ம கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஃபைண்ட் த ஆப்பர்ச்சுனிட்டி வேர் யுவர் நாலேஜ் க்ரோ. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா மேக் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போ வந்து நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. திடீர்னு என்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, சம்பாதிச்ச எல்லா பணத்தையுமே நம்ம ஹாஸ்பிட்டல் தான் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஏன்னா ஒரு டெப்த் வந்து பே பண்ண வரீங்கன்னா சைட் பை சைடு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து மேக் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்தோடனே போய் நம்ம அந்த எமர்ஜென்சி ஃபண்டை தான் கை வைக்கணும். அப்படி இல்லைனா வந்து நம்மகிட்ட சேவிங்ஸ் இருந்தால் சேவிங்ஸ் எடுத்து கொடுப்போம், அப்படி இல்லைனா இன்னொரு கடன் வாங்குவோம். ஸோ கடன் மேலே கடன் தான் அதிகமாகும். எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அது இல்லைனா வந்து நம்ம ஒரு லாங் டேர்மில் சேர்த்து வச்ச மணி, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண மணி எதுவுமே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அத்தனை நாள் நம்ம வந்து ஒர்க் பண்ணதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணதுக்கு, சேவ் பண்ணதுக்கு வந்து வேல்யூ எல்லாம் போயிடும். ஸோ மேக் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகே, நான் கான்டென்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு வேல்யூவான விஷயம் நான் கிடைச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.